ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். பிறப்பிலேயே சிவபெருமானின் அனுகிரகம் பெற்ற 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். முதல்ல சிவபெருமானின் இந்த குணங்களும் கண்டிப்பா இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல்ல சிவபெருமானுக்கே உரிய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒருத்தர் நம்ம சாகுற வரைக்கும் நம்முடன் வரக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். நம்மளுடைய ஆன்மாவிற்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய தெய்வமும் இந்த சிவபெருமான் தான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய மனைவியை தனக்கு நிகராக தன் உடலில் பாதியை கொடுத்த தெய்வமும் இந்த சிவபெருமான் தான். பார்வதி தாயார் எப்பெல்லாம் கோச்சிட்டு போறாங்களோ அப்பெல்லாம் அதற்காக ஒரு பிறப்பெடுத்து, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பார்வதி தாயார் மீனாட்சியாக அவதாரம் செய்யும்போது இவர் சொக்கனாக மாறி அவரை திருமணம் செய்தது. அப்படி தன்னுடைய மனைவியை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரே கடவுள் இந்த சிவபெருமான் தான். அதே போல இந்த சிவபெருமானின் அனுகிரகம் பெற்ற ராசினருடன் யாராவது நட்பு கொண்டால் கண்டிப்பா அவரை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். அது குடும்பமா இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அவரை நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். பிறப்பிலேயே சிவபெருமானின் அனுகிரகம் பெற்ற ராசிக்காரர்கள்ல அதுவும் குறிப்பாக செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசிகள் மற்றும் சனியின் அதிபதியாக கொண்ட ராசிகள்லாம் சிவபெருமானின் அனுகிரகம் நிறைவாக இருப்பார்கள். அது ஏன் செவ்வாய் அதிபதியான கொண்ட ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் வேர்வை துளியில் இருந்து தான் இந்த செவ்வாய் பகவான் வந்தார் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கின்றது. சனி பகவான் தனது குருவாகவே சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவர் இந்த சனி பகவான். அது மட்டும் இல்ல, முருக பெருமானும் சிவனின் இருந்து தோன்றியவர்கள் தான். அதனாலதான் இந்த செவ்வாயின் அதிபதி முருகனுக்கும் ரொம்பவே உகந்ததாக இருக்கின்றது. இப்ப சிவபெருமானின் அனுகிரகம் பெற்ற முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷம் ராசிக்காரர். மேச ராசிக்காரரின் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் தான். அதனாலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் எப்போதுமே நிறைவாக இருக்கும். அது மட்டும் இல்ல, சிவனின் குணமும் இவர்களிடம் இருக்கும். இவர்கள் ஒரு காதல்லையோ அல்லது கல்யாணத்திலேயோ கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களை ஒருபோதும் இவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். எப்போதுமே அவர்களுக்காக நின்று கொண்டே இருப்பார்கள். 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சகம் ராசிக்காரர். விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் தான். இந்த ராசிக்காரர்களுமே பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்திற்காக ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கும் ஒரு ராசி. தனது குடும்பத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லணும், தன்னுடைய குடும்பம் எப்போதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய ராசிகள் இந்த விருச்சகம் ராசிக்காரர். அடுத்த ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரர். மகர ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துணை அல்லது துணைவியாருடன் எவ்வளோதான் சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சாலும் அவங்கள இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது தன்னுடைய மனைவியோ இல்ல கணவனையோ போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு முறை கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உறவில் இருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதல்ல. 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர். கும்ப ராசிக்காரர்களுக்கும் முதன்மையா பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பம் தான். குடும்பத்திற்காக எது வேணா செய்யலாம். தன்னுடைய குடும்பத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான தன்மையுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள். கும்ப ராசியின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தான். இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு சிவ தொண்டு செய்வதில் பிறப்பிலேயே ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். சிவபெருமானை வழிபாடு செய்வது, சிவன் கோவிலுக்கு செல்வது இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாகவே இருக்கும். இறுதியாக 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரரும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்திற்கு முதன்மை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தை எங்கேயுமே வெளியில விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பம் தான் உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள்ல ரிஷபமும் ஒன்றுதான். சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவானின் ரிஷபத்தின் அம்சமாக இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் பிறப்பிலேயே சிவபெருமானின் அனுகிரகம் கண்டிப்பா இருக்கின்றது. மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிவனின் அனுகிரகம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கின்றது. நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு நம்ம சிவ வழிபாடு டக்குன்னு செய்ய முடியாது. அந்த சிவனை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது பல தடைகள் வரும். அந்த தடையை தாண்டி நம்ம சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அந்த சிவனின் அனுகிரகம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது. சிவன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.